விஸ்வரூபத்தை எடுத்தாரு. விஸ்வரூபம் எடுத்து பூமியை ஒரு எவ்வளவு ஆகாயத்தோடையோ அதை முடிச்சாரு. ஐயா மன்னரே 3 அடி தர சொன்னீங்க, 2 அடி ஆகி போச்சு, 1 அடி எங்கன்னு கேட்டாங்க. அப்ப சிரத்தை காட்டினாலும் அவன் அண்ணா இருக்குது, அதை கொடுத்தா மக்கள் பயிர்ப்பாங்க. அவரோட கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணானவள் குழந்தை விட்டு பெருமையை பேசினால்தான் மனதுக்கு நிம்மதி. ஆமா, நான் மண்ணு நிலம் வேணும்னு உங்க அண்ணன் ஆளாகிட்ட நான் போய் அவனை கட்டி கேட்கணும். அப்படியே கேட்டு மக்களுக்கு பிரித்து கொடுத்து பயிர் கட்டி சொல்லுவோம். ஆனால் அதை உழுதாதானே உண்டு வாழ முடியும். உழுவதற்கு 2 எருது வேண்டுமே. எங்க போக என் சிரிப்பு தான் வருது. கேட்கிற பார்த்தா மாடு நீ வச்சில்ல, ஒரு மாடு வச்சிருக்கேன், ஒரு காளை மாடு வச்சிருக்கிறேன். சரி, ஒரு மாடு நம்ம ஒத்த மாடு வச்சிருந்தா போதுமா? அதை ஏற்பட முடியுமா? அதுக்கு இன்னொரு ஜோடி இருந்தா தானே, இன்னொரு எருது வேண்டுமே. அவங்களோட மாடு செய்யறாங்க. மாடு மாடு போச்சு, எனக்கு கூட மறந்தே போச்சு. எவரால் ஒரு எருது இருக்கிறது. சரி சரி, ஒரு மாடு இங்க ஒரு மாடு, இங்க ஒரு மாடு, அங்க ஒரு மாடு, அங்க ஒரு மாடு, இங்க ஒரு மாடு. சரி, மாடு நிறுத்து. 2 மாட்டையும் ஒன்றாக இழுத்து ஏற்பட்டு போட்டோம்னா அதுக்கு ஏன் கலப்ப வேணுங்க? சிரிப்பு சிரிப்பு இருக்குது. திடீர்னு சிரிச்சா அதுக்கு பேர் வேற அர்த்தம். வைத்தியம் சொன்னாங்களா? கலப்பு இருக்குங்க. எந்த கலப்பு? அப்படியே தாய் வீட்டுல தான் இருக்குது. எங்க அம்மா வீட்டு இருக்குது. எங்க அண்ணன் காரு தெரியுமா? சக்கரவர்த்தி. ஆமா, அவரு ஆயுதம். அவருக்கு தோல்மலை எப்பவும் சென்றிருப்பாரு. சரி சரி, அவரை கலந்தையை வாங்கி கொண்டாந்தா கட்ட ஓடுதா போச்சு. கலப்பு மட்டும் இருந்தா போதுமா? அதை மாட்டோடு ஏற்படுத்தி ஏற்று ஓட்டணும்னா அதுக்கு சங்கிலி வேணுமே. படியில பரம செய்வேன், கர்த்தன் பேரு வெளிமலையானது, அது தெரியாது. இதுக்கு ஒரு அவசரம் சங்கிலி இருக்குதுங்க. எங்க இருக்குது சங்கிலி? மக்களை மழை கண்டு ஆழிய சமுத்திரத்திலே தீர்ப்பாக்கிறது அமரன் கண்டுங்க. ஆதிசேஷன் பாம்பை வச்சு ஆதிசேஷன் அவன் கையில சரியான அப்படின்னா எப்படியே நிச்சயம் நிலம் கொடுத்து ஏற்புட்டி இவங்களுக்கு உண்டு கொடுத்தா சொந்தமா இருக்கு. அவன் வாயில எடுத்து சொந்தமா ஒரு டீ பாம்பு செய்வான். உங்க கையை போட பார்க்க முடியும். பார்வதா, எனக்கு சிரிப்பு வருது. ஏங்க இவ்வளவு நேரம் சிரிச்சு கிடந்திருந்தேன். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருண் பசிக்கு உதவாத அண்ணன், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்ணீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமணி கேளா சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், பயனில்லை வேடு தானே சொல்லியிருக்காங்க. 7 இருந்தும் புண்ணியம் இல்லையா? அது போல ஆபத்துக்கு உதவாத பிள்ளை ஆயுதவனுக்கு அந்த நேரத்தில் ஆபத்துக்கு உதவணும். அப்படி உதவாத பிள்ளைன்னு இருந்தும் உதவாக்கரையாருன்னா அதனால என்ன புண்ணியம் கிடையாது. அருள் பசிக்கு உதவாத சாப்பாடு நிறைய இல்லத்துல இருக்கும், வீட்டுல இருக்கும். ஆனா பசி நேரத்துக்கு அதை எடுத்து சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியாத ஒரு சாப்பாடு வீட்டுல இருந்து என்ன புண்ணியம்? அது போல சொல்லிக்கொண்டே போன நேரம் ஆகும். அதை விடு. இருந்தாலும் என் கடமை இருந்து நான் தவறக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்றேன். இதை அத்தனையும் நீ சொல்வது கேட்பதற்குத்தான் நன்றாக இருக்கிறது. செயல்பாட்டிற்கு செயல்முறையாக ஈடுபட்டு வராது. அதனால வேண்டாம், நான் சொல்வதை கேள். என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதில் நீ குறுக்கிட்டு வராதே. உனக்கு கணவன் என்ற முறையில் நான் இருக்கும் பொழுது சதா காலமும் உன் அருகிலே இருந்தால் மற்றவர்களுக்கு எது என்ன ஆகும்? அது அரசன் வீடேகிய நாடு, காடேகிய வீடும். அரசன் இருக்கிறானே, அவன் ஒரு நாட்டுக்கு அரசனா இருக்கிறான்னா அவன் வீடே கதியா
இப்படியா இருந்தா நாடு பிடிச்சவரா போயிடும். நாட்டை ஒரு கண்ணாகவும் வீட்டை ஒரு கண்ணாகவும் பாவித்தாதான் அந்த நாடாயிரம் நல்லாயிரம். அது ஆடேகிய காடும் அரசன் வீடேகிய நாடும் அடிக்கடி தாய் வீடேகிய பெண்டீரும் பேயோடு அடிய புத்திரம் சொல்லுவார். விவசாயம் செய்த விவசாய பயிர்ல ஆடு போய் மேலே இருந்தா அது விளையுமா? விளையாது. இல்ல நாட்டுக்கு மன்னனா இருந்து அவன் வீட்டுக்கே காவலா இருந்து சம்சாரத்துக்குள்ளே சகிதமா இருந்து இருந்தா நாடு என்ன நல்லா இருக்க. அடிக்கடி கடவுள் இடத்தில் சண்டை இருந்து கோச்சிக்கிட்டு பைக் வீட்டுல அம்மா வீட்டு போயிடுவாங்க. இப்படி அடிக்கடி தாய் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா இந்த குடும்பம் என்ன கதையாகும்? அது நல்லா இருக்கு. அதை போல இருக்கு நீ சொல்ற கதை. அது போடி போடி போக்கத்துங்க இப்பதான் சரியா சொல்லிருக்காரு. நீ என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா என் வார்த்தை கட்டுப்படுறீங்கன்னு அர்த்தம். நான் உலக மக்கள் அனைவரும் நம்மை அம்மையப்பன் வழங்குகின்றார்கள் தவிர இந்த ஆணுக்கு பெண் அடிமை. அதை மறந்து பேசாது. சொல்வது ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையை அந்த அகங்காரத்துக்கு பேசுகின்றாயா? பார்வதா, பெண்ணுக்கு பெருமை மழையை தருது. மழை பெய்ஞ்சாதான் இந்த வருஷம் மழையே தான் இருந்தது. இந்த வருஷம் சித்திரை மாசம் ஒரு மழை பெய்ஞ்சிருப்பாரு. அதனாலதான் மனசுக்கு குளிரா இருக்குது அப்படின்னு அந்த மின்னுக்கு தான் பெருமை. புண்ணியத்தை செஞ்சது அந்த மானம் மழை பெய்ஞ்சது. இந்த மண்ணுக்கு பெருமை பயிரை விளைவித்து தருவது. பயிர் விளைஞ்சாதான் அந்த பூமி நல்ல பூமின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது சரியில்லை கலர் நிலம். ஆனா கண்ணுக்கு பெருமை ஒளியை தருவது. பார்வை இருக்கிற வரைக்கும் தான் கண்ணுக்கு ஒரு பெருமை. அவன் ஒளி இழந்து போச்சுன்னா கண்ணாடி போட்டாலும் கண்ணாடி போட்டும் பார்வை இழந்துட்டா கண்ணு இருந்து புண்ணியம் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பெருமை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது. சொல்லி உலகத்தின் முதல் தெய்வம்னா அதை மறந்து பேசுறீங்களா? உலகத்தில் முதல் உலகம் தழைத்திருக்கிறது என்று நினைத்து நான் ஒரு பிண்டத்தை எடுத்து துணையில் பிடித்து சாமி விநாயகர் வந்தார். என்னோட அண்ணன் வந்தாரு. நீங்க வந்தீங்களே என்ன உருவத்தை பார்த்து பயந்து ஓடுவீங்க. சாமி சாமின்னு கட்டின்னு சொல்றேன். எப்படி சொல்றீங்க? இந்த கட்டிங்கிற ஓசு, இது ஓசு, அது ஓசு, எல்லாம் ஓசை வாங்கி வச்சுக்கின்னு தெய்வம் நீங்க இந்த பொருளா கொடுத்து மூர்த்தி நான் தான் தெரியுமா உங்களுக்கு? நான் என்று எப்போது நீ வார்த்தை உரைத்தாயோ அந்த இடத்தில் நீ இருக்கவில்லை. அது புரிந்து கொண்டாயா? என்னாவது எதிர்காலத்தில் இப்படி நான் ஒன்று சேர்ந்தா இதை நீ என்னிடத்தில் சொல்லி காட்டுவாய் என்று எப்பொழுது எனக்கு தெரிந்துதான் நீ அத்தனையும் எனக்கு கொடுத்த உடனே நீ கொடுத்த நெற்றிக்காரினாலே உன்னை சமமாக்கியே 3 கூறாக வகித்து 3 பெண்களாக உற்பத்தி செய்தேன். அந்த 3 பெண்கள் கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று உன்னை தோற்றுவித்தேன். எப்போது என் பார்வையால் உன்னை வதைத்தேனோ பார்வதை என்று பெயர் சுட்டி உன்னையே நீ அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இருந்ததினால் உன்னை பெண்ணாக நான் படைத்து ஏற்றுக்கொண்டேன். அதை நீ மறந்து விடாது. என்னை படைத்தவன் நீயாக இருக்கலாம். உன்னை படைத்ததும் பெண்ணை படைத்ததும் உன்னை ஈசன்தான்.
பூமாதேவி நான் தான், மகாயமும் நான் தான், பெண்ணும் நான் தான், மண்ணும் நான் தான். நான் எல்லாம் என்ன கேடு? சக்தி, உலகத்தில் நான் தான் முதல் தெய்வம் என்று எடுத்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து வாயாடி வாயாடி என்று உரைக்கும்படி இந்த பூமி ஒரு உதடு, ஆகாயம் ஒரு உதடு. அப்பேற்பட்ட வாய்ப்பு இருக்கிறவன் நீ என்று தெரிவிக்கிறாயே, அதை நீ வேண்டுமானால் பெருமையாக நினைக்கலாம். ஆனால் இந்த உலகமே நான் தான் என்பதை எடுத்து காட்ட வேண்டும். சந்திர சூரியனும் சந்திரனும் சூரியனும் இரவும் பகலும் எடுத்து காண்பிக்கும் ஒளி வீசும் கருவியாக இருக்கக்கூடியது சந்திர சூரியன் தான். எனது இரண்டு கண்கள், என்னுடைய மூன்றாவது கண் நெற்றிக்கண் அக்னி சுவாலை வீசக்கூடிய கண். அப்படிப்பட்ட சந்திரனும் சூரியனும் இல்லை என்றால் இரவேது பகலேது உயிரேது உலகமேது. சக்தி 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 இந்த சக்தியிலே சிவமே கிடையாது. இந்த சிவனிலேயே சக்தி இல்லை. இந்த சக்தியில் சிவம் கிடையாது. இந்த சக்திக்கு அடக்கம் என்று நீ நினைக்கின்றாய். சக்தியை படைத்தவனே இந்த சதாசிவன் என்று நான் உரைக்கின்றேன். உன்னால் என்னை என்னடி செய்ய முடியும்? ஏய் சக்தி, இப்போதேப்பா என்னுடைய திருத்தத்தை
இப்பொழுது ஓட்டமாக ஓடியிருக்கிறார். காலையேற்றத்தின் நோக்கம் என்ன? ஐயா அத்தையா கேக்குறாங்க. மாமியார் கேட்க நாலு ஐபிஎல் மேட்ச் பார்த்து பால் போடுறேன். அப்பையா கேட்கிற நானு அதைத்தான் கேட்கிறேன். அதுதான் கேக்குறீங்க மகாராஜா. காலையில அரண்மனைக்கு கிளம்பி வந்தேன். சரி, எதிர்க்க வயசான தாத்தா ஒருத்தர். வயசானவே தாத்தா தாண்டா, அது வேற வயசான தாத்தாவா? அந்த தாத்தா என்னடா என்ன பண்ற? கோவம் அதிகமாகுது. கோவம் அதிகமாச்சுன்னா எங்கடா கோவத்தை அடக்கிறதுக்கு எங்கடா எங்க அடக்குற? கோவத்தை நெஞ்சிலிருந்து இறக்கும். நெஞ்சிலிருந்து எது வரைக்கும் இறக்குற? எது வரைக்கும்? மொத்தமா இறக்குறேன். சரி, பெரியவர் பல்லு வேலைக்கு எதிர்க்கு வந்தாரு. வயசான கிழவர். ஆமா, பல்லு வேலைக்கு வந்தவரு தம்பி என் வாயில ஊத்த போயிடுச்சா பாடுறான்ட்டு வாயை தம்பி காட்டினாரு உங்ககிட்ட. சரி, நீ என்ன செய்த? அந்த வாயில பல்லே கிடையாது. வாயில பல்லு இல்ல. நான் என்ன பண்ணேன்? ஏன் பெரியவரு இந்த எடவாப்பாட்டிலுக்கு பல்லு இல்ல, கடவாப்பாட்டிலுக்கு பல்லு இல்ல, இதுல ஊத்த போனா அவனுக்கு போகல அவனுக்கு எடவாப்பாட்டில சொன்னேன். அவரு கோவம் வந்து போச்சு. அவர் ஜாதியில ஏடையும் போல. நம்ம ஊர்ல ஜாதி பிரச்சனை இல்லாம இருக்குது. இவன் தான் உருவாக்குறான் போலன்ட்டு ஊரை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி போலீஸுக்கு போன வச்சிட்டாங்க. ஊரை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி. ஆமா, போலீஸுக்கு போன வச்சாங்க. போலீஸ்காரன் ஏன் அவங்க தம்பி அப்படி அடிக்கிறாங்க? பஞ்சாயத்து கூட்டி போலீஸுக்கு போன வச்சாங்க. கான்ஸ்டபிள் 2 பேர் வந்து குனி வச்சு எல்லாத்தையும் அனுப்புற டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. ஏண்டா நம்ம ஜாதி பிரச்சனை காலம்ட்டு ஜாதி பிரச்சனை உருவாக்கிட்டியே. என் வாய வச்சுன்னு சும்மா இருக்கக்கூடாது. அந்த போலீஸ் உன்னை அடிக்கும் போதாவது சொன்னா இல்லையா? என்ன சொன்ன? நான் அவனை தப்பா கேட்கல. அது ஏன் பண்ண துணி வைக்கிறமே என் முதுகுல அடிக்கிறேன்னு கேட்டா போலீஸுக்கு போக போச்சு. ஏண்டா அவங்களுக்கு என்ன கோவம் வருது? சாதியில வண்ணாம் போல. எப்பா துணி துவைக்கிற மாதிரி துவைக்காத அப்படின்னு சொன்னேன். அவருக்கு கோவம் வந்து ஜாதிகள் ரொம்ப முத்தி போயிதுன்ட்டு அவன் ஜாதி பிரச்சனை உருவாக்குறான். ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு போறாங்க. சரி, ஸ்டேஷனுக்கு போனா என் இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிறாரு. வேலை பார்த்த உடனே இவன் தான் வந்துட்டு அந்த பூச்சுக்கால போட்டு நடிச்சாரு. ஏன் அண்ணா தப்பா கேட்டேன். அமைதியா இருந்துடக்கூடாதா? என்ன தப்பா கேட்டேன். அதுக்கே என்ன கொசம் சேத்த மாதிரி அவருக்கு கோவம் வந்து போச்சு. அவருக்கு என்ன கோவம் வருது? அவரு ஜாதியில கொசம் சொல்றாரு. ஜாதியில கொசம் எப்பா எப்பா இவன் ஜாதி பிரச்சனை கன்ஃபார்மே பண்ணிட்டு அவருக்கு கேஸ போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆமா, ஜட்ஜ் ஐயா உட்காந்துக்கினேன். வழியில போனதுக்கு இந்த கதை. ஜட்ஜ் ஐயா உட்காந்து கேக்குறாரு கோர்ட்ல, தம்பி இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படின்னு கேட்டாரு. சரி, ஏன் நான் ஒண்ணு தப்பா பண்ணல, இந்த மாதிரி தான் நடந்து உங்க விருப்பம். புடிச்சா கும்பி அடிச்சா மொட்டைன்னா அவரு கோவம் வந்து போறாரு. அவருக்கு என்ன கோவம் வருது? அவரு ஜாதியில அம்ட்டும் போல. இவன் ரொம்ப ஊத்தி போயிட்டான். இவன் உருவாக்கி இருப்பான் ஜாதி பிரச்சனைய. இவன் ரொம்ப ஊத்தி ஜட்ஜியே கேட்டாலும் ரொம்ப திமுரு இருக்கும் அப்படின்ட்டு உள்ள போட்டாரு 6 மாசம். ஆமா, ஐயோ இப்ப தப்பு பொண்ணி வைக்கல வச்சுன்னு வெளியே வந்தேன். பொண்ணி வைக்கலாம் கேட்டீங்களா? வக்கீல் எத்தனை வக்கீல் இருக்குது? பொண்ணி வைக்கலதான் வச்சிருக்கிறான். ஏன்னா 5020 இந்த 7 36 37 எல்லாம் வைக்க கூடாதா? பொண்ணி வைக்கல வச்சிருக்கீங்க. பொண்ணி வைக்கல அந்த பொண்ணு இல்ல. நீ எந்த வைக்கல சொல்ற? பொங்கலை வைக்கல பொண்ணி வைக்கல. பொண்ணு பேரு பொன்னியா? அந்த பொண்ணி வைக்கல கேஸ் எல்லாம் வர்றது பொம்பளை வைக்கல் தான் வைக்கியா? ஆம்பளை வைக்கல வச்சா சார்பேடி காசு கேக்குறாங்க. அதனால பொம்பளை வைக்கல. நீ வச்ச பொம்பளை வைக்கல பேரு பொன்னி. அந்த வைக்கல வச்சு வெளியே வந்த உடனே இப்ப வெளியே வந்து உங்ககிட்ட தான் உடைந்து நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டது என்னடா காரணம்? இதற்காக இன்று முதற்கொண்டு
காலையேற்றம் முழுவதும் ஏற்படக்கூடாது. சரி, அது போகட்டும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். ஏண்டா? ஆமாம். நான் யார் என்று உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? கம்பெனி ஓனர் ஜானிசாமி. அதையே கேட்டேன். நான் எப்படி பிறந்தேன்? ஆமா, உனக்கு அப்பா அம்மா தெரியுமா? உனக்கு தெரியுமே. யார் யாரு? எங்க அப்பா பேரு சுரேஷ், பிராக்கெட்ல கவுண்டர் படிக்கிறான். எங்க அம்மா பெரியார் ஜனவரி. உங்க அப்பா அம்மா பேர் உனக்கு தெரியுது? தெரியும். டேய், என்னுடைய தாய் தந்தை பேரே எனக்கு தெரியாது. தெரியாது. உனக்கு தெரியுமா? உங்க அப்பா பேரு கேசவன், உங்க அம்மா பேரு வீரம்மா. அதே தாய், இப்போது இங்கே வந்திருக்கிறேனே என்னுடைய தாய் தந்தை. ஓ, வேற வேற உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாதா? நான் இருந்தாலும் உனக்கு வரணும். கால அவகாசம் கொடுக்கிறேன். சரியா? ஆனாலும் அதற்குள் நீ என்னுடைய தாய் தந்தை கண்டுபிடிக்க முடியுமா என்று கண்டுபிடித்திருப்பார். அது இருக்கட்டும். புறப்படு. பார்க்கலாம்.
அதோடு மட்டுமல்ல சிவனுக்கும் கட்டிங்க எமக்கென்று நாடு இருக்கிறதா? நாம் எங்கே வாழ்வது? எப்படி வாழ்வது? உனக்கென்று இதோப்பா சிவகண்டாபுரி இந்த சிவகண்டாபுரி பெருமையான சிவகண்டாபுரி ஆண்டு வரக்கூடிய சிவகண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய பரமகேதி சபா என்னுடைய நலம் அறிந்தேன், எமக்கென்று நாட்டையும் தெரிந்தேன். ஆனால் இந்த அவனியிலே என்னுடைய விருத்தாந்தம் உன்னுடைய புயமல பராக்கிரமம் தெரிய வேண்டும், தெரிய வேண்டும். அப்படி என்றால் பலம் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அறிவதற்கு காரணம் அந்த தேவர்கள் தானே. கும்பர்களாகிய தேவனுடைய குற்றத்தை அடக்க வேண்டும். அதுதானே அனைவருமே தேவ உலகமும் திரிலோகமும் எவ்வளவு அடிமையாக வேண்டும். யாரென்று தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்த எமக்கு விருத்தாந்தத்தை கொடுத்து விருப்பப்படி வாழும்படி உணர்த்தீர்கள் அல்லவா? நீங்கள் தக்கதொரு நேரத்தில் நல்ல ஒரு ஆலோசனை போட்டவனே தவமுனிவரே நான் ஆசை இருந்து போறான். அவர்கள் தவசியே ஐயா இந்த தலைமை போக பூமியே சர்வங்களை முடித்துக் கொண்டு மூலகத்தையும் சுற்றி வரக்கூடிய மகானந்தமா. ஆனால் உங்களுடைய பாதத்திலே அதிகால வேலை பணிவோடு சிரம் தாண்டி வணங்குகின்றேன் இந்த பரமகேதி.
வந்தீர்கள்? ஐயா உங்கள் யோசனை தகுமிகு யோசனை பூமியிலே சில பெண்கள் வரும் எப்போதும் வரும் பாடு பூமியிலே சில பெண்கள் வரும் எப்போதும் வரும் பாடு மன்னடியாலும் புல்லுவேதும் மாடு மன்னடியாலும் புல்லுவேதும் மாடு இந்த மூணு உலகமும் செல்ல வேண்டும். இனி லோகமும் தேவ உலகமும் நமக்கு அடிமையாக எங்கெடுத்த என்பதால் கைலாயம் மட்டும் இருக்கட்டும் பாக்கி. ஆதலால் இப்போது புறப்பட வேண்டும். எங்கே வைகுண்டவாசல் சந்திக்க வேண்டும்.
அப்படி இருக்க இந்த வைகுண்டத்தில் வாசம் செய்யக்கூடிய பகவானுக்கு அன்பு மனைவி லட்சுமி 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 தேவி என்று அழைப்பார்கள். கணவரை பார்க்க வேண்டும், அவர்களை காவலை பார்க்க வேண்டும். பார்க்கலாம் பார்க்கலாம் முருகனுக்கு நான் அடிமை,
நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இந்த வயதானத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? ஆமாங்க. இந்த சந்தோஷத்தை என்றுமே நான் பார்க்க முடியாத சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு என்னன்னு தெரியல. அவ்வளவு தூரமா இருக்குது. நான் பாடையாளின் பட்டம் ஆசை இழந்த பார்த்ததே கிடையாது. நிலவுக்கு என்னடி சோகம் சந்தோஷமா இருக்குதா? நம்ம இப்படியே இருந்தோம்னா ஆனா இப்ப இல்ல அந்த சந்தோஷம். சந்தோஷமா இருக்கு. உன்னை வீட்டு ஓடி போக முடியுமா?
வயிறு எரிச்சல் மயிறு புடுங்குவாங்க. உங்க உயிர் எடுக்க வந்திருக்கிறோம். எங்க நாட்டுல எங்க இடத்துல வந்து வயிறு நாட்டுல வந்து எங்க அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அடிமை யார் அடிக்கிறா? முடியாது முடியாது முடியாதா? பெரிய நான் சொல்றதை கேளுங்க. இந்த வயதுல என்னுடைய கணவர் எத்தனை ஆத்திரம் அடிச்சிருக்காரு தெரியுமா? புரியுது அவளுக்கு? எத்தனை ஆத்திரம் அடிச்சிருக்காரு தர முடியாது. நீங்க அடிச்சு ஆகட்டும் அடிக்காதடா மதியோ பாட்டுக்கு நீ வாசிச்சீங்க குராத்தி மாதிரி குட்டில அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? அது பொட்டி பாஸ் ஒரு காடி என்ன சொன்னா அடிக்காத அடிக்காதான்னு சொன்னா ஆடு மாடு அடிக்காதடா அடிப்பீங்களா? நீங்க ரெண்டு பேரும் நீங்களாவது சொல்லக்கூடாதா? அடிக்காதடா அவன் சொல்றான். சரி, அவன் என்ன சொன்னான்? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. அவன் என்ன சொன்னான்? அடிக்காதடான்னு சொல்றான். ஆமா. பாட்டா அவன் அடிக்காதடான்னு சொல்றான். அதுக்கு ஏன் இவனும் அடிக்கிறானு? ஐயா அடிக்கிறான் அந்த மாதிரி தான் கணக்கில் விட்டுருக்கோம் அடிக்காலம் போல அடிக்கிறாய் உங்களுக்கு ரொம்ப அடிக்காத
படைக்க வேண்டும். நம்முடைய படைப்பிலே விசித்திரம் எத்தனையோ இருக்கிறது. அவன் என்ன படைக்கிறான்? கண்ணே தெரியாதவனுக்கு கண்ணாடி படைக்கிறான். நடக்க தெரியாதவன் நடராஜன் பேர் வைக்கிறான். அடுத்ததா ஏழ்மை கூட செய்திருக்கிறான். அவனுக்கு பிச்சைக்காரன் பேர் வைக்கலாம்ல. ஆனா கோடீஸ்வரன் பேர் வைக்கிறான். பணக்காரனா இருக்கிறான், கோடீஸ்வரனா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறான்? பிச்சைக்காரன் பேர் வைக்கிறான். அழகே இருக்காது இவன் சொல்ற மாதிரி. அவனுக்கு அன்பா அழகணும், அப்படி படைக்கிறான். நாம அதெல்லாம் சரியா படைக்க வேண்டும். புறப்பட வேண்டும். சத்திய உலகம் அதாவது மண்ணை ஓட்டினால் எழுதி மயில்காமினால் மூடி இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளை படைக்கும் தொழிலை மேற்கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதிலும் எனது ஆசை மனைவி ஒப்பற்ற மனைவி அந்த கலைக்கெல்லாம் தலைவாடி அவளை கண்டு இன்று பார்க்கலாம்.
பாருங்கள் எப்பொருள் யாராக கேட்கிறோம் அப்பொருள் எப்பொருள் காண்பதற்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. வள்ளுவரின் வாக்கு நான் யார்? இது எந்த நாள்? இதுதான் சத்தியலோகம். சத்தியலோகம் என்று அழைப்பார்கள். இந்த சத்தியலோகத்தை ஆண்டவர்களுடைய படைக்கும் தொழிற்கூடிய பிரம்மதேவன் ஒன்றான மனைவி, ஒப்பற்ற மனைவி, ஆதி மனைவி. என்னுடைய பேரோ கலைவாணி. கலைவாணி என்று அழைப்பார்கள். சுவாமியின் பாடல்களுக்கும் கலைவாணி, உன்னை நானும் பணியெடுக்கும் தொழிலை செய்துவிட்டு உன்னை பார்க்க ஆசையாக ஓட்டமே வந்திருக்கிறேன். ஆமா சுவாமி, கலைவாணி, இதோ எப்படிப்பட்ட நேரம். ஆமா இந்த நேரத்தில் சுவாமி ஒரு ஆலயம் மகை மலர் என்னை பார்க்கும் பொழுது உன் மனம் எப்படி அலைப்பாகிறது? எப்படி சொல்லுமா? அப்படியா?
இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு கிளம்புதம்மா. ஐயோ ஆசை. உன்னை போல பொண்ணு இல்லையாரு, ஓடுக்காரே ஒரு நெஞ்சமாவல். கை தொங்க போடு. இந்த பாமர மக்களுக்கு தினமும் 6 மணிக்கு தான் படுப்பியா? இன்னைக்கு முதல் கொண்டு 5 மணிக்கு தான் படிச்சிடணும். 5 மணி பசங்க நல்ல படிக்கணும். சுண்டல் சோறு எப்ப கொடுப்போன்னு விடிய வரைக்கும் உட்கார்ந்து இருக்குது. இவன் 7 மணி சூரியன் மறைச்சிட்டு தான் மேலே பண்ணக்கூடாது. நம்பி
இத்தனை நாளா பப்புள் வெட்ட போடுங்க இன்னைக்கு கெவலமா ஒரு வேஷம் கெவலமா ஒரு 10 கிலோலாம் கட்டி விட்டு ஆட்டினாங்க அப்பா இன்னைக்காவது அதிகமாக தப்பிச்சு பேர் என்ன கவுருமா கெவலமா சொன்ன கவுருமா என்னங்க இது இந்த ஏங்க ஒரு தண்ணி எது கேட்க முடியல வரும் ரெண்டு பேர் யாரும் சரி யார் இது பொட்டுனாயா இது கலர் அவளுடைய ஒரே மந்திரி ஸ்கூல்ல அட்டென்ஷன்ல எப்படி நிற்பாங்க அட்டென்ஷன் இல்ல தெரியல எனக்கு பத்தி
நாங்க எங்க சாப்பிடுவோம்? நான் டெய்லி வயிற்று பீஸா தூங்குவோம். அங்க போகாதே. அங்க போகாத சொன்னேன்யா. சொன்னல மூட்டை தப்பா சொல்லல. பெண்ணின் பக்கம் அடிக்கிறானே பண்றான். ஆனா ஒரு ஆம்பளை மனிதனை கேட்டப்பாரு மூஞ்சில தொடக்க என் மனசு சொல்லிக்கோ. அவனை பத்தி என்ன சொல்லிக்கோ. என்ன சொல்லு மாதிரி அவனை பத்தி நாங்க சரியான தாலியாத்த பசங்க. பொட்டி பக்கத்துல போறா அவர் வச்சுருக்கியா ஒரு கலவாணியே போட்டு அடிக்கிறீங்க. இப்ப கல்ல பாய் வராது. நீ பாய் வாழ்ந்து கலப்பியே வராது. அப்படியே நின்றுடும் பையா. அப்படியே இது கடந்த பத்திரக்கிட்டே நீ போட்டு வர வேண்டியதானே சட்டை கொடுத்ததும் நீ ஒரு ஆள் தான் பாப்புனா பாத்துக்கு அண்ணன் நான் பிரம்மதாசம் போறேன். நீ ஒரு ஆள் தான் பாத்துக்கோ அடி வாங்க மாட்டேன். சாட்டில இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சிட்டோம். ஆனா இது இப்பதான் அடி வாங்க. நாளைக்கு இந்த வேட்டு வாங்க அதுதான் மாத்தி கொடுத்தான். அடி வாங்க மேஷம் மாத்ததுக்காக சரியா? அடி வாங்குறதுக்காக நீ இது பண்றீங்க மாயா. காலைல சம்பளம் 1350 ரூபா கொடுக்குறல. 1350 ரூபா யாரம்மா அம்மா அடி வாங்குறது பாய் எடுத்து படிப்பேன் சாத தள்ளி அம்மா தோண்ட தூக்கி போறது ஊருக்கு சோறு எடுத்து வாங்கி வந்து டைம் ஆகும். கூத்தாடினா கூட்டாடி பாரு. ஊர்ல தொட்டு நாக்க முடியல. ராத்திரி பூரா இப்படி சாத்தி சாத்தியாக்கு யாரா வந்தாங்க ஊர்ல தொட்டு நாக்க தூக்கி போறது. பாய் இந்த வச்சிருந்தா அப்படியே தள்ளிக்குங்க. பாத்தீங்கன்னா எங்க பழகிருக்கு.
என்ன அடுத்த முறை நீ படிக்கும்போது வாயாக்க தான் பாருங்க. ஐயா நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு ஈஸிதான் சைடுல பாட்டு என்ன சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சிச்சா? அம்மா கஷ்டப்பட்டு வலு கூட்டாங்க நாம தப்பிக்கல. அது நம்ம முடியல. என்ன அப்படி நீ தண்ணி கட்டுறீரா? முட்டி போறீ நீ செய்ய உன் கொண்டாடி செய்ய உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா எதிர்காலம் நிகழ்காலம் முக்காலத்தையும் சொல்லணும்டா ஐயா ஒருத்த நிகழ்காலம் தோங்காலம் அவங்க அக்காலம் கொண்டாட்டி தான் ஏசப்பா மண்டலத்தில் உள்ள பரமாத்மா ஜனம் இப்படியே ஊருக்குறாங்க கறிப்பொழு மேல சாப்பாடு வரமாட்டேங்கிறாங்க ஆண்டவரே சோதிக்கிறேன் ஊரை ஒன்னாக்கிட்டா ஒரே நிமிஷம் என்ன போட்டேன் அவரை போட்டேன் என்ன பொட்டன் சொல்லக்கூடாது அவரே பொட்டன் சொல்லக்கூடாது அவர் பொட்டன் பார்த்து அவர் ஒப்பாது சத்தியமா சொல்றேன் இந்த ஊர்ல இருந்து சொல்றேன் இந்த ஊர்ல ஒரு நாள் சோறு துணுக்குறேன் என் கையால இவ்வளவு அடிவே மாட்டேங்குது சத்தியமா என் கையால தான் அடிக்க மாட்டேன் நான் ஜாட்டியால சொல்லலையா எங்க ஊர் மேல வரல அதே தாடி லவ் யூ துணி மாட்டேங்குது பாரு சத்திய உலகம் அடிமையாகிவிட்டது தேவ உலகம் அந்த இந்திரன் இருக்கிறானே
என்னுடைய நாடு என் மனைவி என்னுடைய இஷ்டம் அது மாதிரிதான் வந்துருக்கிறானுங்க போய் ஆறு பழத்தோட இவங்க முகத்தில் இருப்பதா மீசி ஆதி பெண்கள் கையில் நான் பார்த்து யார் எந்த நாடு